எப்போதுமே சரி, கன்னி ராசி மாதிரி ஒரு சுறுசுறுப்பா ஒரு ஆக்டிவிட்டா இருக்கக்கூடிய யாருமே இருக்க முடியாதுங்க. இவங்களுக்கு எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை ஃபாஸ்டா போய் முடிக்கணும், ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா அந்த வேலையை டக்குன்னு முடிக்கணும் எண்ணங்கள் இந்த கன்னி ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். நல்ல ஒரு டேலண்டான குணம், பயங்கரமான திறமையான குணம், பயங்கரமான ஒரு அனுகூலமான குணம் கொண்ட ஒரே ராசி கன்னி. கன்னி கன்னி அறிவுத்திறன் ஷார்ப்பா இருக்கும், பிரைன் மூளை. கன்னியை பொறுத்தவரை திறமையான குணம் கொண்ட ஒரே ராசினா கன்னி ராசி தாங்க. 24 மணி நேரமும் உழைக்க சொன்னாலும் நான் ரெடி, நீ ரெடியா அப்படிமாங்க கன்னி ராசிக்காரன். எப்போதுமே சரி, பயங்கரமான திறமை குணம் கொண்ட ஒரே ராசி கன்னி ராசி. அப்படிப்பட்ட கன்னி ராசி என்பது சுக்கிர பகவானுடைய கிரக பேச்சு நவம்பர் மாசம் 25க்குள்ள உங்க வாழ்க்கையில என்ன வெற்றி, இதுக்கான பதிவு தான் இது. ஜாதகத்துல சுக்கிரன் நல்லவரா கெட்டவரா, உங்களுக்கு சுக்கிர திசை வராது, சுக்கிர புத்தி வரும் நிறைய பேருக்கு. உங்களுக்கு என்ன எத்தனாம் இடத்துல நல்லா பாருங்க, சுக்கிர இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணிட கூடாது. ஏன்னா உங்க சுக்கிர பகவான் வந்து நல்ல ஒரு கிரகம், நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா நீங்க மட்டும் பாத்துக்குங்க. இப்பைக்கு நல்ல ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குது. கன்னிராசிக்கு செம்ம நேரம் இருக்கு, பாத்துக்கங்க. இதை விட்டுறாதீங்க. பிளே டைம்ல பாக்குறவங்க கண்டிப்பா இந்த வீடியோ மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவல். கண்டிப்பா திசா புத்தின்னு ஒண்ணு இருக்கும், ஜாதகத்தை எடுத்து மட்டும் பாத்துக்குங்க. இப்ப செம்மையான யோகம் வருதுங்க கன்னிராசியை பொறுத்தவரை. ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை ஆடம்பரம், மனசுக்குள்ள ஆசையை தூண்டுறதே சுக்கிர பகவான் தான். பெருங்கொண்ட பறந்து குருங்க, தற்போதைய ஒரு மனது சுக்கிர பகவானுங்க. அதனால சுக்கிர புத்தி வந்தா, சுக்கிர தசை வந்தா ஜாதகம் நடத்துறது எல்லாருமே வேகமா போய் பார்ப்பாங்க. வந்த உடனே யோகத்தை கொடுக்குறோம். நான் ஏன் உங்களை இந்த வீடியோ பார்க்க சொல்றேன் தெரியுமா? உங்களுக்கு வருமானத்தை கடவுள் சுக்கிர பகவான் தான். வருஷத்துல 2 வாட்டி தான் அவர் ஆட்சி பலமாவாரு. இப்ப ஆட்சி பலமா சொந்த வீட்டுல வந்து இது மாதிரி நீசமா இருந்தாருங்க. இப்ப ஆட்சி பலத்துல வந்து உட்கார்ந்து இருக்காரு. அப்ப இது நல்லது நடக்க போகுது. அதனால உங்க ஜாதகத்துல கண்டிப்பா திசாபதி நல்லா இருந்தா இப்ப சுக்கிரபவன் அள்ளி கொடுப்பாரு. உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி, ஒரு 9ஆம் வீட்டு அதிபதி. கெட்ட கிரகமே கிடையாது, சரியாந்திர யோகமான கிரகம். இதுக்கு முன்னாடி உங்க ராசியில போய் மறைஞ்சு போயிருந்தாரு, நீசமா இருந்தாருங்க. எப்படி பேச்சால பிரச்சனை வந்துச்சா, பல்லுல பிரச்சனை வந்துச்சா, வருமான இன்கம்ல பிரச்சனை வந்துச்சா, குடும்பத்துல ஒரு கலகம் வந்துச்சா, ஒரு மனக்குழப்பம் உங்களுக்கு வந்துச்சா? இதை கேட்டு பாருங்க. சும்மா கேளுங்க கன்னிராசி. ஆமா பாப்புல வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனத்துல, குடும்பத்துல ஒரு சுப செலவு, ஏதாச்சும் ஒரு தடங்கள், தாமதம், ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும். நண்பர்கள் எதிரியா மாறி இருப்பான், அப்பாவுக்கு உடம்பு சரியிருந்திருக்காது, இடத்துல வீட்டுல ஒரு பிரச்சனை வந்திருக்கும், குடும்பத்துல ஒரு கலகம் வந்திருக்கும், சேமிப்பு அதிகமா இருந்திருக்காது. ஏன் என்ன காரணம், இதெல்லாம் என்ன ரீசன்? ஒரு குழப்பம் வந்திருக்கும். நான் பாட்டு செவனேன்னு பேசி செவனே தேவையில்லாம ஒரு இடத்துக்கு போய் நான் மாட்டிக்கிட்டேன். தேவையில்லாம ஒரு இடத்துல நான் காசு பணத்தை வாங்கி நான் வட்டி கட்டிட்டு இருக்கேன். இதெல்லாம் 2-3 மாசம் கேட்டு பாருங்க கன்னிராசி பொறுத்தவரை. ஐயோ கடன் பகை எதிரி எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க. வேலை நிரந்தரமா இருந்திருக்காதுங்க. எப்படி வேலை நிரந்தரமா இருக்காது. வேலை வந்து உங்களுக்கு 3-4 மாசம் சரியான ஒரு அனுபவம் இருக்காது. மேல கேட்ட டார்ச்சலா இருக்கும். அந்த வேலையை விட்டு ஓடிடலாமான்னு மனசு ஓடும். ஒரு பக்கம் இந்த சிந்தனை ஓடுதா. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை, இது மாதிரி ஒரு சிந்தனை ஒரு சில பேர் கொடுத்துருப்பாரு. இதெல்லாம் குரு சரியில்லைன்னா கெட்டிருக்கும். குரு சனி இதெல்லாம் சரியில்லைன்னா நான் சொன்ன விஷயம் எல்லாமே உங்க வாழ்க்கையில் நடந்துரும். நான் எல்லாத்துக்கும் சொல்ல, யாருடைய பிறப்பு ஜாதக தசை அப்படி சரியில்லை, இவங்க எல்லாத்துக்கும் இது நடந்திருக்கும். பல் பிரச்சனை நான் சொன்ன மாதிரி தான், பல் பிரச்சனை, மருத்துவ செலவு, குடும்பத்துல வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனையை நீங்க பார்த்துருக்கணும். ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்தது பிளே டைம்ல கன்னி ராசி. சரி, இப்ப ஏன் நல்லது நடக்கும்? எதை வச்சு நீங்க சொல்றீங்க? லாபத்துல குரு அவ்வளவுதான், முடிஞ்சு வேலை முடிஞ்சு. அடுத்து 2ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி போன. நல்லா பாருங்க, சுக்கிரன் ஆட்சி, செவ்வாயாட்சி, குரு உச்சம். ஐயோ கெட்டதை நீங்க நினைக்காதீங்க தயவு செய்து. உங்களால முடியும். யாராலையும் கர்மா இல்லாம கலியுகத்துல வருவாங்க. கன்னி ராசிக்காரங்க உங்க அறிவை யூஸ் பண்ணுங்க. ஏன் நீங்க விடுறீங்க? எல்லாருமே ஜெயிக்க பிறந்தவங்க தான் அந்த உலகத்துல. வாழ்றது ஒரு முறை, அதை கண்டிப்பா சாதிச்சு நம்ம வாழணும். இதுதான் என்னுடைய நோக்கமே. உங்களால இப்ப முடியும், ஜெயிக்க முடியும். அதுக்கான நேரம் வருது. ஜாதக தசாபதி நல்லா இருந்தா இப்ப எல்லாமே மாறும். உங்களுக்கு 2ஆம் இடத்துல போய் ஒரு கிரகம் நல்லா ஆட்சி பலம் வந்தா என்ன ஆகும்? 2ல என்னென்ன இருக்கு? வருமான, காசு, பணம், எங்க எல்லாமே 2ஆம் இடத்துல தாங்க இருக்குது. அடுத்து 9ஆம் இடத்துல என்ன இருக்கு? நம்முடைய பாக்கியம், நம்ம கிடைக்கக்கூடிய நல்ல விஷயம். படுத்துக்கிட்டே சாப்பிடணும்னா 9ஆம் இடம் நல்லா இருந்தாலே போதும். ஒரு உயர்ந்த பதவிக்கு போனா 9ஆம் இடம் நல்லா இருந்தா போதும். இதெல்லாம் உங்க லைஃப்ல நடக்க போது. அதனாலதான் சொல்றேன். அதனால இந்த வீடியோ கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. கன்னி ராசிக்காரங்க லைஃப்ல பயங்கரமா செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வருது. நான் முதல் போனே என்னமா சொல்லுவேன், உங்களுக்கு கடன் இருக்கா? தலைக்கு மேல உங்களுக்கு கடன் இருக்கா? இப்ப கடனை நீங்க அடைப்பீங்க பாரு. 11 குரு உச்சமா, 2ஆம் இடத்து சுக்கிரன் எங்க பாரு, 8ஆம் இடத்து திடீர்னு காசு பணத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாப்ல.
வீடு கொடுத்த செவ்வாய் ஆட்சி பலம், சுக்கிரன் 8ஆம் இடத்தை பாக்குறாரு. அடுத்து குருவுடைய பார்வை எங்கே படுது தெரியுமா உங்களுக்கு? 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல படுது. அடுத்து சனி பவனை பாக்குறாரு. கண்டிப்பா கடன் பிரச்சனை அடைப்பீங்க, வருமான பொருளாதார பிரச்சனை கண்டிப்பா சரியாகும், இன்கம் வருமானம் செம்மையா இருக்கும், பொருளாதார வருமானம். கன்னி ராசி எழுதியே வச்சுக்கோங்க. இப்ப இடம் வாங்குவீங்க பாருங்க. இப்ப வீடு கட்டி குறை கடந்தா அந்த குறைய இப்ப சரி பண்ணுவீங்க. இது எடுத்துக்கோங்க. வண்டியோ வாகனமோ வீடு கட்டி குறை கிடக்குங்க, எனக்கு ரொம்ப நாளா கிடக்குங்க, இப்ப சரியாகுமா? கண்டிப்பா சரியாகும். இப்ப வீடு, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனம் எல்லாமே கன்னி ராசிக்கு பர்ஃபெக்டா இருக்கு. ஏதோ ஒரு வழக்குல நீங்க ஜெயிக்க போறீங்க. அது எதுவும் எடுத்துக்கோங்க. ஒண்ணு திருமணமா இருக்கலாம், இல்ல வீடு வண்டி வாகனமா இருக்கலாம், இல்ல ஏதாச்சும் ஒரு தொழில் சம்பந்தமா ஏதாவது ஒரு வழக்கா இருக்கலாம். ஏதோ ஒரு வழக்குல இப்ப நீங்க ஜெயிக்க போறீங்க. அதுக்கான நேரம் இப்ப நெருங்கிருச்சு. அது நவம்பர் மாசம் 25 இந்த சுக்கிர பயிற்சி அள்ளி கொடுத்து போயிட்டே இருக்கும். ஏன் வழக்குல ஜெயிப்பீங்க? ஏதாச்சும் சொல்றீங்க. 2 பேச்சுல சுக்கிரம் தான் எப்படி இருக்கும்? உங்கள்கிட்ட திமுறா அதுக்கு முன்னாடி பேசினால, இப்ப வந்து உங்கள்கிட்ட அன்பா பேசுவான் பாருங்க. எதிரி 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 அவ்வளவு. அதனால அந்த வழக்குல ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. பொருளாதார வருமானம் நல்லா இருக்கும். வேலை கிடைக்காத அனைவருக்கும் சொல்றேன், வெளிநாட்டுல உள்ளவங்க அனைவருக்கும் சொல்றேன், ப்ரொமோஷன் தேடி வருது. இதை எழுதியே வச்சுக்கோங்க. ப்ரொமோஷன் கண்டிப்பா உண்டு. வெளிநாட்டு வெளியே உள்ளவங்க வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறலாம். வெளிநாட்டு வேலை அனைவருக்கும் வேலை உத்தியோகம் சூப்பரா இருக்கும். நகை அடை வச்சுதான் நகையை திருப்பிடுவீங்க. ஃபர்ஸ்ட் உடம்பு ஆரோக்கியம் நல்லா, ஹெல்த் நல்லா இருக்கும். இங்க வேலை பார்க்கறவங்க வேலை உத்தியோகம் இருக்கும். நிறைய பேருக்கு அரசாங்க வேலை, யாருக்கோ குடும்பத்துல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அரசாங்க வேலை வரப்போகுது. 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். அரசியல், அரசாங்கம் ரெண்டுமே நல்லா இருக்கும். உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த்ல சூப்பரான ஒரு மாற்றம் வரும் பாத்துக்கோங்க இந்த நேரத்துல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரிதான் மருத்துவ செலவு கண்டிப்பா இருந்திருக்கும். வயிறு சார்ந்த விஷயம், கால் வலி, பல்லு வலி, இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்துட்டு இனிமே இருக்காது. திருமணத்துல புதுசா கல்யாணம் பண்றோம், தைரியமா பண்ணுங்க. காதல் திருமணம் 2வது நாள் வரும், குழந்தை பாக்கி எல்லாமே அனுகூலமா வரும். தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து தூக்கி வச்சு அடிங்க. தொழில செம்மையான யோகம் இருக்கு பாத்துங்க. கமிஷன் வியாபாரம், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, மருத்துவ ஃபீல்டு, யூனிஃபார்ம் வேலை பார்க்குறவங்க, அரசியல் சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கு. இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை. கன்னிராசி பிறந்த அனைவருமே விட்டுறாதீங்க. லாட்ரி யோகம் அடிக்க போகுது. கன்னிராசிக்கு 100% அடிக்க போகுது. ஜாதக தசாபதி நல்லா இருந்தால் இப்ப உண்டு. அதனால அதே படத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதக பார்த்து மூவ் பண்ணுங்க. ஒரு ராசியான எண்ணெய் தூக்கி வச்சு அடிச்சு பாருங்க, செம்மையா இருக்கும். எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன். கன்னிக்கு இந்த நேரம் நல்ல நேரம். 25க்குள்ள சுக்கிரன் கொடுக்க ரெடியா இருக்கு. எடுத்துக்க நீங்க ரெடியா இருக்கு. இப்ப நட்சத்திர முதல் என்ன வரும் சொல்லுங்க? உத்திரம். தைரியங்க, தன்னம்பிக்கைங்க, பொய் சொல்ல தெரியாதுங்க, ஏமாத்த தெரியாதுங்க, நல்லா உழைப்பாளிங்க. நிறைய பேர் வெளிநாடு வெளியூர்ல போய் சம்பாதிக்கக்கூடிய குணம், நல்லா திறமையான குணம், நல்லா டேலண்டான குணம், 10 பேருக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு பக்குவமான குணம் கொண்ட ஒரே நட்சத்திரம் உத்திரம். உத்திரம் சொந்த காலம் நிக்கணுங்கிற எண்ணங்கள் உத்திரத்துக்கிட்ட நிறைய இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இது படி. வருமானம், பொருளாதாரம், இன்கம், சகோதர உறவு, ஏதாச்சும் வழக்கு பிரச்சனை, ஒரு மனக்குழப்பத்துல நீங்க இருக்கீங்க பாருங்க. இப்ப ரீசெண்டா இருப்பீங்க 2 மாசமா. நல்ல சிந்தனை உங்கள்ட்ட இருந்திருக்காது. நல்ல ஒரு எல்லாமே என்னடா எல்லா இடமும் தடங்களாகுது, தாமதமாகுது. ஏன்னா எல்லா கஷ்டத்தையும் நீங்க பார்த்துருப்பீங்க குடும்ப ரீதியாக. ஏன்னா உத்திரத்துல பிறந்தவங்க நிறைய ஒரு ஜாதகம் நமக்கு கொடுத்தாங்க. இப்ப எல்லாத்துக்கும் சூரியன் பாகம் நல்லா இருந்து, இப்ப சுக்கர தசாபதி நல்லா இருந்தா இப்ப இடமோ வீடமோ படிப்போ கல்வியோ வேலை உத்தியத்துல இருக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்ப சுப செலவு, சுபகாரம், வண்டி, வாகனம், வீடு, பூமி வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே இந்த உத்திரத்துல பிறகு செம்மையான டைம் பக்காவா இருக்கு. பாத்துக்கணும். அரசியல், படிப்பு, கல்வியில ஒரு மாற்றம், தொழில ஒரு மாற்றம் எல்லாமே நல்லா இருக்கும். நல்ல விஷயம் நல்லது நடக்கும். தசாபதி நல்லா இருக்கணும். பாத்துக்கணும். அடுத்து அஸ்தத்துல பிறந்தவங்க ரொம்ப கற்பனையான குணம். உணவு பிரியர், கலை, இசை, எந்த வேலையும் ஒரு பொறுப்பா பார்க்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் அஸ்தம். அஸ்தம் அஸ்தம் தான். கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம், நல்லா டேலண்டான குணம், அறிவு சந்தோஷத்துல பெரிய அளவுக்கு போகக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க அஸ்தனத்துல பாருங்க சூப்பரா இருக்கும். இப்ப எல்லாமே லைஃப்ல செட்டில் ஆக போறீங்க பாருங்க. லாபம், வருமானம், தொழில், வேலை, உத்தியோகம், வெளிநாடு, உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே தேடி வருது. நான் சொல்றது அஸ்தனத்துல பிறந்தவங்களுக்கு. கலைத்துறை, இசைத்துறை, படிப்பு, கல்வி, உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம், வேலையில ஒரு நல்ல அனுகூலம், கற்பனை சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும். இனிமே தான் நீங்க ஜெயிக்க போறீங்க. அஸ்தனத்துல பிறந்தவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சித்திரத்துல பிறந்தவங்க எதுவுமே தைரியம், தன்னம்பிக்கை பயங்கரமா இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுங்க சித்திரத்துல பிறந்தவங்க. இனிமே தான் லைஃப்ல எல்லாமே வெற்றியா வரும். சித்திரத்துல பிறந்தவங்க இப்போ எல்லாமே பாருங்க. இதுக்கு முன்னாடி எடுக்கக்கூடிய முயற்சினா ஒரு தோல்வி, ஒரு தடை வந்துகிட்டே இருந்திருக்கும் பாருங்க. நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம் எல்லாத்தையும் கஷ்டம், தாமதம், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஏதாச்சும் வழக்கு, ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்க பார்த்துட்டே இருந்தீங்க. இப்பதான் ஒரு நிம்மதியான நேரமே உங்களுக்கு வருது.
வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வெளிநாடு போறதோ, வெளியூர் போறதோ, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறதோ எல்லாமே நவம்பர் மாசம் 25க்குள்ள கண்டிப்பா ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல இருக்குது. படிப்புகள் நல்லா இருக்கும், உத்தியோகம் நல்லா இருக்கும், எழுத்துத்துறை, கணிதத்துறை, அடுத்து ரியலைஸ் பிசினஸ், யூனிஃபார்ம் டெவலப் பார்க்கணும், எல்லாத்துக்கும் நல்லா இருக்குன்னா சித்திரத்துக்கு தான் அதிக ஜாதகம் நம்ம கொடுத்தாங்க. எல்லாமே டோட்டலா அவங்க வாழ்க்கையில இப்ப வெற்றி கிடைக்கும் பாருங்க. வண்டியா இருக்கட்டும், வாகனமா இருக்கட்டும், பூமியா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், குலத பாக்கியமா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், அரசாங்கத்துல எல்லாமே ஜெயிக்க வேண்டியதும் பக்காவாது. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி ஆட்சி பெற்ற சுக்கிரன் கன்னி ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.